வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளுடைய சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் அதையெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஊக்கப்படுத்தும். ஒன்று, அந்த பழக்கங்களே நாளடைவில் நம்மளுக்கு எப்படி ஒரு அகெயின்ஸ்டாக மாறும், ஆன்டகனைஸ் பண்ணுற மாதிரி. நம்ம சின்ன பசங்களாம் நம்மளை எதிர்த்து பேசணும் இல்லையா, சில சமயத்தில் அது என்ன அதுக்கு தெரியாது, பெரியவங்களே எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு சின்ன பசங்களுக்கு, அதாவது 12 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு, பிபர்ட்டி கூட அட்டைன் பண்ணாத பிள்ளைங்களுக்கு அது அப்படி தெரியாது. ஸோ தே வில் டெல் தட், அந்த மாதிரி என்ன இப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் ஒரு வளர்ந்தவங்க ஒரு அடோலசன்ஸ் தாண்டிட்டு அப்புறம் 20 வயசு தாண்டிட்டு எர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிறாங்க, தே ஆர் இன் 28, 29, 30 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும்பொழுது அவங்க போய் அப்படி பேசுகிறாங்க. பெரியவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற வார்த்தையை ஆன்டகனைஸ் பண்ணால் அது எவ்வளோ தூரம் தவறு, ஹவு ரெடிகுலஸ் இட் இஸ், ஹவு இம்மெச்சூர் தே ஆர், ஹவு சைல்டிஷ் தே ஆர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ. அதுபோல் சின்ன சின்ன பழக்கங்கள் தான் இந்த ஹேபிட்ஸ்லாம் இருந்தால் நாளடைவில் அது நம்மளுக்கு எதிரியாக மாறும். எதிரியாக மாறுன்றது எப்படி, நடை உடை பாவனைக்கு எதிரியாக மாறும். நம்மளை பற்றின ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா சோஷியல் ஃப்ரண்ட்டில், அந்த சோஷியல் ஃப்ரண்ட்டில் கிரியேட் பண்ணிக்கிற அந்த இமேஜுக்கும் அது ஒரு பிளாக் மார்க்காக அமையும். அதே பழக்கம் அதுபோல் அது பிளாக் மார்க்காக பண்ணும்போது இதை பற்றி நம்ம இன்னும் 2-3 பேர் தெரிஞ்சால் அவர் இமேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், அதுவே நம்ம கண்ணாடி நின்று பார்க்கும் பொழுது அதுவே நம்மளுடைய இமேஜை கெடுக்கிற அளவுக்கு போகும். எப்படின்னு கேட்டால் ஒரு சரி என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம், இது மாதிரி எத்தனை பிஹேவியர் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஓவர் த பீரியட் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும்னு அடுத்த சில பதிவுகளுக்கு நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ரொம்ப குறைவாகவும் தூங்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் தூங்கக்கூடாது. குறைவாக தூங்குறதுன்னு சொன்னால் மனம் ஒன்றுமைப்படாமல், மனசை ஃபோக்கஸ் பண்ணாமல், மைண்டை ஆர்கனைஸ் பண்ணிக்காமல் முதல்ல தூங்கவே முடியாது. அப்புறம் என்ன செய்கிறோம், அப்படியான வெறுமை போய் நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் கழிச்சோ 8 ஹவர்ஸ் கழிச்சோ எழுந்து வரோம். பாடி ரெஸ்ட் எடுத்துக்காமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாதுன்றது முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு. ஆனால் ஃபிசிக்கல் ரெஸ்ட்டை காட்டிலும் மென்டல் ரெஸ்ட் இஸ் அ பேசிக் திங். அதனால் லெஸ்ஸர் ஸ்லீப் இஸ் அகேன்ஸ்ட் ஹெல்த். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக சில பேர் 10 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறாங்க, அது சிறு குழந்தைக்கு ஓகே தான். அந்த சிறு குழந்தைக்கு 10 மணி நேரம் தூங்குறது ஏற்புடையது. ஆனால் வளர்ந்தவங்களுக்கு 8 மணி நேரமே அதிகம். ஓவர் த பீரியட் 30 வயசு தாண்டிடுது அப்படின்னு சொன்னால் 8ன்றதை குறைக்கணும், 7:30, 7, 6 அதுபோல் அத்தனை ஹவர்ஸ் தூங்கினாலே போதும். 6 மணி நேரம் கூட தூங்க முடியாமல் பிரிஸ்காக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு வேலை, மைண்டு ஃபோக்கஸ் ஆகிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. நவ் இட் இஸ் 9:45 இந்த நைட் அப்படின்னு சொன்னால் அடுத்த 5வது நிமிஷம் அவங்க போய் படுத்த உடனே உறங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த ரெசிடியூ ஆஃப் ஒர்க்கும் இல்லை. ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண முடியாது, அப்போ தான் போய் இந்த கேட்ஜெட்லாம் எடுத்து கைத்து வச்சு கடைசி கண்ணை இழுத்துன்னு போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு சினிமா பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ட்ரைவியல் திங்ஸ் எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரெயின் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி லெவல்லேருந்து அது தன்னை நார்மலைஸ் பண்ணி அதுக்குள்ளே நிறைய வேவ் லென்த் இருக்கும், ஆல்ஃபா, காமா, பீட்டா அப்படின்னு இருக்கும். அந்த பீட்டான்றது ஒரு 40 அப்படி இருக்கணும். அந்த 40 தாண்டி இப்போ நம்மளுக்குலாம் எவ்வளோ இருக்கும், நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இதில் 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க, அடுத்து அவங்க ஏதோ ஒரு சின்ன சீட்டு காட்டுறாங்க, அது உள்ளதை பேசணும்னு சொல்லி அப்படியெல்லாம் போகுதுன்னு சொன்னால் அப்போ அது 40க்கு மேலே 60, 70 அந்த நம்பர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். அத்தனை பீட்ஸ்க்கு அத்தனை கவுண்ட்டுக்கு அது போகுது அந்த ஃப்ரீக்வன்சியில் அப்படின்னு சொன்னால் அந்த 70 நீங்கள் 22 அந்த நம்பருக்கு வந்த பிறகு தான் நம்மளால் தூங்க முடியும். அத்தனை நம்பர் முதல்ல பேசுகிறத நிறுத்தினோம், அப்புறம் கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியர் எடுத்துக்கிட்டு வரணும். அந்த அட்மாஸ்ஃபியர் வந்த பிறகு தாட் ப்ராசஸை குறைக்கணும். தாட் ப்ராசஸ் குறைச்ச பிறகு என்னெல்லாம் பண்ணினோம்ன்றத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கிட்டால் இது அத்தனையும் செய்த பிறகு தான் அது நார்மல் நம்பர் 35 to 40க்கு வரும். அந்த ரேஞ்ச் 70 ரேஞ்சிலேருந்து 35 to 40 எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் அதன் பிறகும் என்ன பண்ணோம், அமைதியாக இருந்த பிறகு தான் நம்மளுக்கு உறக்கம் என்பது நம்மளை ஆட்கொள்ளும். உறக்கம் ஆட்கொள்ளணுமே தவிர நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியாது, அதோடு கூட வலியை பிடிச்சி நிறுத்தி இந்த க்ஷணம் தூங்கினா தான் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு எந்த விதமான முஸ்தீபும் இல்லை, அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை நம்ம அதை செய்யறதுக்கு. ஸோ அதனால் ஸ்லீப் என்னும்பொழுது அதுக்கு முன்னாடியே இந்த கேட்ஜெட்லாம் ஆஃப் பண்ணிடணும். படுக்கிற இடத்துல அது ஒரு ரிச்சுவல், அது ஒரு நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு தவம்.
அப்படின்னா அந்த தவம் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் வரலாமா? அங்கேயும் போய் ஒரு 4-5 கூட்டி வச்சுக்கிட்டு அப்போ தான் லாஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னே எல்லாரோடையும் பேசிட்டு அப்படின்னு சொன்னால், எது செய்தாலும் தூங்கிறதுக்குன்னு வந்தாச்சுன்னு சொன்னால் ஆல் தி அதர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஃபிசிக்கல் ஒர்க்கு அது மென்டல் ஒர்க் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நிறுத்தணும். நிறுத்தின பிறகு தான் படுக்கைக்கே போகணும். அப்படின்னா ஓரளவுக்கு யூ ஷுட் மேக் இட் அஸ் அ ஹேபிட். இந்த பழக்கம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து இது இன்றைக்கி ஒரு நாளைக்கு இப்போ சீக்கிரமே படுத்துட்டோம்னா இது அன்றாடம் நடக்கணும். அப்போ தான் அந்த வேலை சரியாகும்னா அன்றாடம் நடக்க வேண்டும் என்றால் அதை ஒரு பழக்கமாக கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தொடர்ந்து அதை நடத்த முடியும். அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்னா அதே போல் குறிப்பிட்ட நேரம் தினமும் முழிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு மதியானம் முழிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இதெல்லாம் ஏற்புடையது தான். ஸ்கூல் போனால் வந்துடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களான்னு சொன்னால் சில நேரத்தில் ஆக்டிவாக வேலை செய்துக்கிட்டு இருக்க வேண்டியது அத்தியாவசியம். அதனால் குறைவான ஸ்லீப் இதுக்காக என்ன பண்ணுவாங்க? 12 மணி 2 மணி வரைக்கும் நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு 2 to 4:30 2 to 6 o'clock அதாவது 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு தூங்குறதுன்னு சொன்னால் லெஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கூட அந்த மூளைக்கு எல்லாம் என்ன பண்ணாது? போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்காது. நம்ம கூட இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு ஆர்கானுக்கு தேவையான என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான எல்லா வேலையும் அது செய்து கொடுக்கும் நம்ம தூங்கும்பொழுது தான். ஃபிசிக்கல் ரெஸ்ட்டும் மனமும் ஓய்ந்து அமைதியாக இருக்கும் பொழுது தான் என்ன பண்ணோம்? அது அந்த வேலையெல்லாம் செய்யும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கிட்னி, இன்டெஸ்டின், ஹார்ட்டு, அப்புறம் பாக்கி இருக்கிற உள்ளே இன்னும் என்னெல்லாம் ஆர்கான் இருக்கோ, என்னெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குதோ அது அத்தனையும் நாம் உறங்கும் பொழுது மட்டுமே அது என்ன செய்யும்? அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கும். அப்படி அதனால தான் சிலவங்களுக்கு நைட்டு 2 தடவை எழும்புறாங்க. சிலவங்களுக்கு தூக்கம் தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஆர்கான்ஸை ஒர்க் பண்ணுறது சரியாக இருக்குது. சில நேரத்தில் அதிகமாக வேலை செய்து பிளாடரெல்லாம் ரொப்பிட்டு இந்த க்ஷணம் எழுந்து வெளியில் போ அப்படின்னு அது நம்மளுக்கு அறிவுறுத்தும். நம்மளோட ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம இறைவன் கொடுத்த சிருஷ்டியில் இருக்கு. இட் டசன்ட் ஹேவ் எனி நம்மளோட முயற்சியில் இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் நம்ம திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கோமாளியாக பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் அது ஏற்புடையதில்லை. என்ன செய்வாங்க? ஈஸ்வர சிருஷ்டியில் அதது ஆர்கன் தனக்கு தேவையான அளவுக்கு அதை சுத்தப்படுத்திக்கிட்டு அதை எப்படி வேலை செய்ய வைக்கணுமோ அப்படி செய்கிறோம். ஸோ இது ஒரு அத்தியாவசியமான விஷயம். இது நடக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம போதுமான அளவுக்கு உறக்கம் கை கொள்ள வேண்டும். உறங்குவது என்பது ஒரு பழக்கத்தில் வரணும். தொடர்ந்து ஒரே நேரத்தில் என்ன செய்யணும்? 9:15 படுத்துணும்னு சொன்னால் நைட் 9:15க்கு தொடர்ந்து படுக்கைக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடி இந்த கேட்ஜெட் எல்லாத்தையும் பெட்ரூமுக்கு வெளியில் வச்சுட்டு போகணும். ஸோ அது ஒரு ஹேபிட்டாக இருந்தால் இது ஏற்புடையது. ஒரு 8 மணி நேரம் படுத்துக்கிறது, 6 மணி நேரம் நல்லபடியாக தூங்கினாலும் ஓகே தான். இட் இஸ் அட்வைசபிள். ஸோ அதே மாதிரி லெஸ்ஸர் ஸ்லீப் இஸ் நாட் ஆல்சோ என்ன அக்செப்டபிள். ஏன்னு கேட்டால் குறைவான அளவுக்கு உறக்கம் என்றால் அது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கானிசம் தன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு டைம் போதாது. அதனால் காலையில் எழும்பும்போது எப்படி இருக்கும்? ஸ்லக்கிஷாக இருக்கும். மறுபடியும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்கினா தேவையில்லை அப்படின்னு நினைக்கும். ஹவு கம் இட் இஸ் பாசிபிள்? 6 o'clock சன்ரைஸ் ஆன பிறகு தூங்குறது என்பது ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தி தரும். அதனால் குறைவான உறக்கம் என்ன அதிக உறக்கம் ரெண்டுமே ஏற்புடையதில்லை. போதுமான அளவுக்கு என்ன கரெக்டான சைஸுக்கு கரெக்டான அளவுக்கு தேவையான அளவு தூக்கம், தேவையான அளவுக்கு விழிப்பு ரெண்டுதுமே சரியாக இருந்தால் இந்த பழக்கம் ஏற்புடையது. குறைவான பழக்கமாக தூக்கத்தில் வச்சுட்டமான குறைவான தூக்கம்ன்ற பழக்கத்தை இருந்ததா அது நம்மளுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும் சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.